அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த மாத பலன்கள் நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க இதை நிறுத்த போறேன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்களிடம் கேட்டிருந்தேன். மேக்சிமம் ஒரு 66% நண்பர்கள் கண்டினியூ பண்ணுங்க, ஏன் நிறுத்துறீங்க, எங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில இத எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு தொடர விரும்புகிறேன் உங்களுடைய ஆதரவுடன். இந்த ரிஷபம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க எதிர்பார்த்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்க கைக்கு வரும். அது வேலை விஷயமா இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பணம் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம இருக்கிறீங்க, அந்த பணம் வாங்குறதுக்கான முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டுக்கிறீங்க, அந்த பணம் கைக்கு வரதா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில எதிர்பார்த்தது கைக்கு வரும் அப்படின்றதுதான் இந்த மாதத்துல முக்கியமான விஷயம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் அதாவது புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க, ஆனாலும் வார்த்தைகள்ல கொஞ்சம் சூடா இருக்கும். கோபத்துல வெளிக்காட்டுறதுனால சில வாய்ப்புகள் தவறி போய் அதன் பிறகு உங்களுக்கு கைகூடும். அதுதான் முக்கியமான விஷயம். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை என்பது புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கும். எதுலையுமே தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. 2 புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது பணம் வரும். ஆனா அங்க 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னாக்க விரயங்களும் ஆகும். அதாவது பணம் ஒரு பக்கம் வருது, விரையாதிபதியாகவும் செவ்வாய் வராரு. 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வர்ற பணம் எப்படிதான் செலவாகுதுன்னே தெரியாது. சில பேருக்குலாம் பணம் வராதுக்கு முன்னாடியே செலவு பட்டியல கையில வச்சிருப்பீங்க. வர்றதுக்கும் வெளியில போறதுக்கும் சரியா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதனால திட்டமிட்டு செலவு செய்யும் போது கடன் படக்கூடிய அவசியம் இல்லாம போயிடும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. மேலும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமாகிறாரு. இப்போதைக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கிறாரு, செவ்வாய் சாரத்துல. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்படாம பொறுமையா இருந்தீங்கன்னாக்க நிச்சயமா வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். புதிய வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு, இடமாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல குறிப்பா அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்கு மேல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் வக்ரம் பெற்று 10ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இடமாற்ற சிந்தனைகள் வேலையில் இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட ஆல்ரெடி ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க, தொழில் மாற்றம் செஞ்சிருப்பீங்க, கடையை மாத்திருப்பீங்க. அதெல்லாம் கடந்த காலத்திலே நடந்திருக்கும் மேக்சிமம். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வேலையை திடுப்புன்னு விட்டுட்டு புதிய வாய்ப்பை தேடிட்டு இருப்பீங்க. அந்த புதிய வாய்ப்பை தேடிட்டு இருப்பவர்களுக்கு முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க அக்டோபர் 9க்கு மேல உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும், ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க. ஆனா ஆவேசப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்கன்னா வாக்காலே கெட்டு போயிடும் வரக்கூடிய வாய்ப்பு. அதனால மௌனமா இருந்து சாதிங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை விஷயமா பயப்பட வேண்டியதில்லை. தொழில் முன்னேற்றம் உண்டு. ஊதிய உயர்வு சில பேருக்கு ஏற்படும். அந்த ஊதிய உயர்வோடையே புதிய வாய்ப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பயப்பட வேண்டியதில்லை. இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அதனால வாழ்க்கை துணைவர் வகையில ஆதாயங்கள் உண்டு. ஆனாலும் வாழ்க்கை துணைவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த உடல்நல பாதிப்பு, சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், அதற்கு நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகை வீட்டுல புதனோட வீட்டுல இருக்கிறாரு. அது பெரிய அளவுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும். வாழ்க்கை துணைவர் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், அல்லது கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். சில பேர் பிரிந்து கூட இருந்திருப்பீங்க. அந்த பிரிவு பிரச்சனைகள், ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கை என்பது இப்போ ஓரளவுக்கு சரியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு சமரசம் ஆயிட்டீங்க, ஓரளவுக்கு பேசிட்டு இருப்பீங்க. அதாவது பிரியாம ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரே வீட்டிலேயே இருந்தா கூட மனக்கசப்போடு தனித்தனி அறைகளில் இருந்துகிட்டு, அதுவும் குறிப்பா பிள்ளைகள் வகையில தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கும். பிள்ளைகள் வகையில மனக்கசப்பு, பிள்ளைகள் வகையில பிரச்சனை, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள், இதெல்லாமும் இந்த கடந்த காலத்துல இருந்திருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கே ஹெல்த் இஷ்யூஸ் அதற்கு நிறைய எக்ஸ்பென்சஸும் பண்ணியிருப்பீங்க. அதோட தாக்கம் என்பது கொஞ்சம் இருக்கும், ஆனா பெருசா கிடையாது. குடும்ப உறவுகள் கூட பாத்தீங்கன்னாக்க விட்டு கொடுத்து போங்க, எல்லாம் அதிகமாக பேசாம இருங்க. அதாவது உங்களுடைய வார்த்தைகளை நீங்க நல்ல விஷயத்தையே சொல்றீங்கன்னா கூட அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனால வாழ்க்கை துணைவர் வகையிலையும் சரி, உறவுகள் வகையில அல்லது நண்பர்கள் வகையில கூட
சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால பேசாம இருக்கிறது, நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அமைதியாவே இருந்தீங்கன்னாக நிச்சயமா எதிராளிகள், அதாவது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நண்பராக இருக்கட்டும், வாழ்க்கை துணைவராக இருக்கட்டும், அல்லது உறவுகளாக இருக்கட்டும், அவங்களே நீங்க நினைக்கிறத பேசுவாங்க, அவங்களே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. அதனால நம்ம மௌனமா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். இந்த மாதம் வெற்றிகள் உண்டு. அதுதான் இந்த மாதத்துல நான் முக்கியமா குறிப்பிட விரும்புறது. 10ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் இருக்கும். வேலையில புதிதாக ஜாயின் பண்ணாலையும் சரி, அல்லது இருக்கிற இடத்துலயும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அதை பொறுமையா டீல் பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாசம் 3ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சாரத்துக்கு போயிடுறாரு. இந்த ராகு 11ஆம் பாவகத்தில் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு பண வரவுலா வரும். அதனால பிரச்சனை கிடையாது. குறிப்பா மாற்று மதத்தினர் உதவுவாங்க, அல்லது அந்நியர்களால் ஆதாயங்கள் உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வேலைக்காக நீங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ ட்ரை பண்றீங்கன்னா அந்த வாய்ப்பு இமிடியட்டாவே கிடைக்கும். அலைச்சல்கள் பயணங்கள் தொழில் ரீதியாக நிறையவே இருக்கும். அந்நியர்களால் ஆதாயங்கள் உண்டு. திடீர்னு பண வரவு கொடுக்கும். அதே சமயத்துல செவ்வாய் பொறுத்தவரையும் உங்க விரையாதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக அப்பப்போ தட்டுப்பாடுகள் வரும். அதாவது திட்டமிடாமல் செயல்பட்டீங்கன்னாக்க பண தட்டுப்பாடு வரும். அதாவது ஒரு முக்கியமான செலவுக்கு பணம் இல்லைன்ற மாதிரி வரும். அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சூரியன் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு வரும்போது இங்க நீசம் பெறுகிறார். சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து நீசம். அதே போல மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு சுக்கிரன் நேரத்துல அக்டோபர் 12ஆம் தேதி வரலும் ஆட்சி பெற்று இருப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால, ராசியாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் புத ஆதித்ய யோகமும் செயல்படுறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. வெளி வட்டாரங்களிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் எதையும் விடாபிடியாக நின்று வெற்றி அடைவீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வார்த்தைகளால சில புதிய எதிரிகள் முளைப்பார்கள். அந்த புதிய எதிரிகள், புதிய பிரச்சனைகள் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதனாலதான் நான் சொல்றது, வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. செயல்பாடுகளை நீங்க ரொம்ப மற்றவங்களுடைய ஹர்ட் பண்ற மாதிரி செயல்படும் போது சிலர் பாதிக்கப்படுவாங்க. அதனால சில பிரச்சனைகளும் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நலத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் போகும். மேலும் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு நீசம் பெறுகிறார். கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும். வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணவர்களுக்கு கூட நல்ல ஒரு செய்தி வரும். உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் போகும் உங்களுக்கே கூட. 4ஆம் அதிபதி நீசம் பெறக்கூடிய மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வீடு அல்லது வாகனத்தின் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகள், சில பேருக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குறதன் மூலமா கூட சுப விரயங்கள் ஆகும். சில பேருக்கு வாகனத்தில் பழுது செலவு போன்றவையெல்லாம் அந்த மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்படும். ஏறத்தாழ ஒரு 12 நாள் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரலுமே. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல புதன் மாதத்தோட பிற்பகுதியில வந்துடும். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையே கொடுப்பார். பணம் எதிர்பாராத வகையில போனஸோ அல்லது ஒரு மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்த தொகையோ கைக்கு வரும், அல்லது சீட்டு பணம் கைக்கு வரலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் லம்சம் அமௌண்ட் வரும். அதை புத்திசாலித்தனமா செயல்படுத்தும் போது வெற்றிகளும் உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, அது மாதிரி சுப விரயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதனால அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. ஒரு பொருளா அசட்டா வாங்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசுப விரயங்கள் கிடையாது. அதே போல பிள்ளைகள் வகையில செலவுகள் வரும். பிள்ளைகள் வகையில ஃபீஸ் கட்டுறது, அல்லது பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்றது, இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அதற்காக செலவு பண்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது வரக்கூடிய பணம் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவு மிக அதிகமாகவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவானை பொறுத்தவரை ராசிலேயே இருந்து வக்ரம் பெறுறது ஏற்கனவே போட்டிருக்க. குரு வக்ர பயிற்சி பலன்கள் நன்மைதான் அப்படின்ட்டு. அதுல பெரிய அளவுக்கு உடல்நல பாதிப்பு, டென்ஷன்லாம் கடந்த காலத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும், அல்லது ஒரு இடமாற்ற சிந்தனையோடு இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலை விஷயமா மாற்றங்கள் ஏற்படும், கடனுடைய அழுத்தங்கள் குறையும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும், அந்நியர்களுடைய ஆதரவு ஏற்படும். குறிப்பா மாற்று மதத்தினர் உதவுவார்கள்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கருத்து வேறுபாடுன்றது கொஞ்சம் வரும். அதாவது குறிப்பா 2ஆம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லா செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனாலதான் வாக்குவாதம் செய்யாம இருங்க அப்படின்னு சொல்றது. மற்றபடி குரு வக்ரம் ஆகிறது நல்லதுதாங்க. குரு 8க்குரியவன் 11ஆம் அதிபதி வக்ரம் பெற்று ராசியிலேயே இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால முதல் 12 நாள்ல பொருளாதார ரீதியாக உயர்வீங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும், பணம் வரும், ஏதோ ஒரு வகையில நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான ஒரு செய்தி. மேலும் இந்த குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இடமாற்றம் செய்யறீங்கன்னா அது கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். நண்பர்கள் மூலம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 11ஆம் பாவகத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சோ 11ல இருக்கக்கூடிய ராகு ஏதோ ஒரு வகையில லாபத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுப்பாரு. அதிர்ஷ்டம் திடீர்னு உங்க கைக்கு ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ராகு பகவான் கொடுப்பாரு. அதே போல ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வக்கரம் பெறதுனால, ஏன்னா ராகும் ஒரு வக்கர கிரகம், அதனால இந்த டூரேஷன் நீங்க நினைச்சது நடக்கும், லாபங்கள் வரும். மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குறிப்பா திருமண வாழ்க்கையில பிரிந்து டிவோர்ஸ் வாங்கி கடந்த காலத்துல வாழ்க்கை துணைவரால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுதாரத்துக்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு வரன்கள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த தடைகளும் மந்தத்தன்மையும் நீங்கும். உடல்நல பாதிப்பு நீங்கி நல்லாவே படிப்பீங்க. அதே போல பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள் நீங்கும். அதே போல ஆண்களாக இருக்கீங்கன்னா கூட தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதோட பாதிப்பு என்பது இந்த மாதம் பெருசாக கிடையாது. சில கருத்து வேறுபாடுகள் வரும், அது எல்லா வீட்லயும் வர்றதுதான், அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. மேலும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா மண்மனை, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், கட்டிடவியல், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், ஆசிரியர் பணி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கன்சல்டேஷன் பண்றவங்க, புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில் இன்ட்ராடே பண்றவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குமோ தவிர லாங் டேர்மா பண்றவங்களுக்கு லாபங்களே வரும். மேலும் பங்கு சந்தையும் குறியீட்டு எண் உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்யலாம் இந்த காலகட்டத்தில், அது மேலும் ஏற்றத்தை சந்திக்கக்கூடியதாகவே இருக்கும். மொத்தத்துல ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அமாவாசை நாட்கள்ல பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு காலமாடுதான் பாத்தீங்கன்னா சின்னம். அதனால கோ பூஜை செய்யலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையில முன்னேறவே முடியலன்றவங்க கோ பூஜை செஞ்சீங்க. அப்படி இல்லாதவங்க ஜெனரலா அமாவாசை நாட்கள்ல அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. பசுவிற்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மாதத்தோட இறுதியில 8ஆம் பாவகத்துக்கு வந்துடும். 8ல இருக்கக்கூடிய சுக்கிரன் பணத்தை கொடுப்பார், கடனையும் கொடுப்பார். பெண்கள் குறிப்பா எதிர்பாலினுடைய நட்பு, அஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்துவாரு. சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வார் கோவில் இருக்கு. மதுரையிலும் பாத்தீங்கன்னா திருமோங்கூர்ன்ற இடத்துல பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்தே காட்சியளிக்கக்கூடிய சன்னதி இருக்கு. அங்கேயே நீங்க போயிட்டு வரலாம். அல்லது போக முடியாதவர்கள் வீட்டில இருந்தே சக்கரத்தாழ்வார் அல்லது படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை நீங்க வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்களை கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். எதிர்பார்த்தது கைக்கு வரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.